35 வயது உமர்தீன். இவருடைய மகன் தஹ்ஜீம் வெளியில் போயிருக்கிறாப்புல மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்கிறதுக்கு. அங்கே 2 பேர் சேர்ந்து இந்துத்துவ குண்டர்கள் அந்த பையனை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அவன் கத்திருக்கிறான், அப்பா என்னப்பா எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இவர் ஓடி போய் காப்பாற்ற போயிருக்கிறாரு இந்த உமர்தீன். அவர் அங்கேருந்து ஷூட் பண்ணி தற்போது அவர் இறந்துட்டார். அந்த தாய், அந்த மகனுடைய தாய் கதறி அழுகிறத பார்த்து தன்னுடைய கணவன் இறந்துட்டாங்கிறத கேள்விப்பட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுவுறதை பார்க்குற அந்த காணொலியை பார்த்தா எனக்கு மனசு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. என்ன ஆச்சு இந்த நம்ம நாட்டுக்கு? எப்படி இருந்த நாடு கடந்த ஒரு 10-15 வருஷத்தில் எப்படி மாற்றப்பட்டிருக்குது? நரேந்திர மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் போன்ற அரசியல்வாதிகளால் நம்முடைய நாடு, நம்ம நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவு சிதைஞ்சிருக்குங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இதற்கெல்லாம் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. இப்போது அனுபவிப்பாங்க, நாளைக்கு மறுமையில் இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா, அந்த வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. எவ்வளோ பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு. இனி அந்த குடும்பத்துக்கு அந்த இழப்பை எத்தனை லட்சம் நீங்கள் கொடுத்தாலும் சரி, அந்த உயிருக்கு ஈடு இணை வருமா? என்ன பண்ணுறது? இதை செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து ஒரு முஸ்லீமுடைய வேலையை பாருங்கள். ஹாஜி அக்தர் கான், இவர் பழைய ஜாமான்கள் வாங்கி விற்கிறவர், மர சாமான்கள், இரும்பு சாமான்கள்லாம். அப்போ சில நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இது மாதிரி பழைய பீரோல் இருக்குது, எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டுருக்காங்க. இவர் போய் அங்கே அந்த வீட்டுக்கு போய் அந்த ஜாமானை எடுத்துகிட்டு பணத்தை கொடுத்து வாங்கிட்டார். சில மாதங்களுக்கு பிறகு அந்த அலமாரியை சுத்தம் பண்ணும்போது அது உள்ள ஒரு கீஸு, ஒரு பையில் சுற்றப்பட்ட ஒரு ஒரு பொருள் தென்படுது. அவர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எல்லாம் தங்க நகைகள், 100 கிராம் இருக்கும். அது கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா பெருமானம் உள்ளது. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, இது நமக்கானது அல்ல. ஏன்னா எந்த வீட்டிலேருந்து வாங்கினாரோ அந்த வீட்டு இவருக்கு தெரியும். அப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி விவரங்களை சொல்லி, இந்த நகைகள் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் காவல்துறை முன்னிலையில் அந்த நகையை உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா பெருமானம் உள்ள. அதுவும் இவர் பழைய வியாபாரினாக்க எந்த அளவு வறுமையில் இருப்பார்னு பார்த்துங்க. ஆனாலும் இவர் மறுமையை நினைக்கிறார். நாளை மறுமைக்கு நம்ம இறைவன்கிட்ட போய் பதில் சொல்லணும். ஏன்னா அது யாருடைய பொருள்னு இவருக்கு தெரியும். அவங்க கொடுத்தது மர பீரோல் தான், அதில் உள்ள ஜாமானையும் சேர்த்து தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் பாருங்கள், நேர்மையாக நடந்திருக்கார்.